உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, கல்யாணத்தை எங்க வேணா நடத்திருக்கலாம். ஆனா நம்ம வழக்கப்படி குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு மஞ்ச கயிறு தானம் வழங்கி ஆகணும். மஞ்ச கயிறு தானம்னா அது ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண வெள்ளை நூல்ல மஞ்சளை தடவி அந்த கயித்த ஒண்ணு கழுத்துல மாப்பிளை கட்டணும். ஏங்க, அவனே வள்ளிக்கு பிடிக்காம வலு கட்டாயமா வள்ளி கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். நீங்க என்னடானா இப்ப புதுசா வேற கயிறை கட்ட சொல்றீங்க? அதெல்லாம் வள்ளி இதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஐயா, உங்க பொண்ணுக்கு நடந்தது கட்டாய கல்யாணமா? ஆமாங்க, நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு தெரியாம போச்சே. அக்கா, இப்ப எதுக்கு அதையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியலையே. ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவ்வளவு பொருத்தமா இருக்கு. இல்லைன்னா நம்ம வழக்கப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிறாங்களா இல்லையான்னு பாத்துற வேண்டியதான். அது எப்படி? அதாவது மாப்பிள்ளை பையன் பொண்ணை தூக்கிட்டு கோயில 3 சுத்து சுத்திட்டு வரணும். அப்படியே வரும்போது மஞ்சள் தண்ணி ஊத்திட்டே வருவாங்க. என்ன ஆனாலும் பொண்ணோட கால் தரையில படவே கூடாது. ரெண்டு பேரும் ஒத்த மனசா இருந்தாதான் அவங்களால அதை செய்ய முடியும். ஒத்த மனசா இல்லைன்னா அதை அவங்களால செய்ய முடியாது. என்னப்பா, உங்களுக்கு சம்மதமா? சம்மதங்கய்யா. என்னம்மா உனக்கு? எனக்கும் சம்மதம். வள்ளி, எதுக்கு இதெல்லாம்? உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லு. அவன் உன்னை தூக்கிட்டு போணுமா? ஐயோ இல்ல அத்தை, இது நம்மளுக்காக இல்ல, அப்பாவுக்காக. அவரோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க ஃப்ரீயா விடுங்க அத்தை. அப்ப ஆரம்பிச்சிடலாம். பூஜை ஆரம்பிங்க. ஐயாவுக்கு முதல்ல காட்டுவோம். மாப்பிள, பொண்ணை தூக்கிக்கிட்டு 3 சுத்து சுத்தி வாங்க. வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.